வணக்கம் 90 சொல்யூஷன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளம்பிங் ஒர்க் தான். அதாவது ஒரு ஹெச்பி டபுள் ஸ்டேஜ் மோட்டர் தான் ஃபிட் பண்ண போகிறோம். அது மல்டிபர்பஸ் தான். நாங்கள் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதாவது பார்த்திங்கன்னா டேங்கு அண்டர் கிரவுண்டு வாட்டர் டேங்க்லேருந்து நம்ம மோட்டர் வைக்கிற இடத்துக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பைப்பு கொண்டு போயிருக்கேன். ஒன்று கார்பரேஷன் லைனு, ஒன்று ஃபுட்பால் லைனு, ஒன்று இழுத்து தொட்டிக்குள்ளே ஊற்றுற லைனு, மேல் டேங்க் போகிற லைனு. மொத்தம் மோட்டர் கிட்ட 4 பைப் ஸ்டாண்டிங் நிறுத்தி வச்சுருக்கோம். அந்த பைப்பு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் பார்த்திங்கன்னா ஊதி செக் பண்ணிக்கிட்டேன். செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் லைன் எது, ஃபுட்பால் லைன் எதுன்னு மார்க் பண்ணிட்டேன். இதுக்கு நாங்கள் மெட்டீரியல் எழுதி கொடுத்தது பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி பால் வால்வு, ஃபுட் வால்வு, எம்டிஏ, எல்போடி எல்லாமே எழுதி கொடுத்துருந்தோம். யூனியன் எழுதி கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா யூனியன் அவங்க வாங்கிட்டு வரல. கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க யூனியன் எல்லாமே போடுங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹவுஸ் ஓனர். நாங்கள் அதுக்கான எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டோம். மோட்டர் ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஃபுட்பால் ஏதோ கம்ப்ளைண்ட் இருந்தாலும் யூனியனை கழட்டி எடுத்து பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அவங்க யூனியனை வாங்கிட்டு வரவே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா இன்லெட்டு இழுக்கிற லைன் பார்த்திங்கன்னா ஃபுட்பால் லைனும் கார்பரேஷன் லைன் இழுக்கிறதும் பார்த்திங்கன்னா பால்வால் ஒட்டிக்கிட்டோம். அது ரெண்டையும் எல்போட்டி போட்டு ஜாயின் பண்ணிட்டு அதை வந்து மோட்டரோட இழுக்கிற லைனில் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா மேல் டேக் போகிற லைனும் இழுத்து வந்து தொட்டிக்குள்ளே கீழே ஊற்றுற லைனும் தள்ளுற இதில் பார்த்திங்கன்னா மோட்டரோட அவுட்லெட்டில் பார்த்திங்கன்னா அதையும் எல்போட்டி போட்டு ஜாயின் பண்ணிட்டோம். அதோட போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ஒரு டீயை போட்டுவிட்டு எம்டிஏ த்ரெட் எண்டுக்கு போட்டுவிட்டு ஃபுட்பாலுக்கு எதாவது தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்தால் அதுக்கும் ஒரு லைனை போட்டு விட்டோம். இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா நாங்கள் 2 மணி நேரம் ஆச்சு இந்த ஒர்க் முடிக்கிறதுக்கு. தொட்டிக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா கார்பரேஷன் லைனுக்கு ஒரு பால் வால்வு, ஃபுட்பால் தனியாக போட்டு விட்டோம். இழுத்து ஊற்றுறதுக்கு ஒரு எல்போ போட்டு விட்டு இந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதோட விளக்கத்தையும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதி கொடுத்துட்டே வந்துட்டோம். மோட்டர் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், மோட்டருக்குள்ளே இந்த கூலண்ட் ஆயிலையும் ரிமூவ் பண்ணாமே வந்திருக்கும். ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா தொட்டி ஃபுல்லாகவே அழுக்காக இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஒயிட் சிமெண்ட் அடிக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் கூலண்ட் ஆயில் மோட்டரில் இருக்கட்டும், இன்ஃப்ளோர் பிடிச்சிக்குன்னு சொல்லிட்டு அதனால் அதை ரிமூவ் பண்ணல. நன்றி, வணக்கம்.